வெல்கம் டு பூமா ஸ்டடீஸ். இந்த வீடியோல நம்ம ஒரு மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு கட் பண்ணி வச்சிருக்க ஒரு பாக்ஸ் மஷ்ரூமை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்ப இன்னொரு கடாய் வச்சு அதுல ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அதுல பட்டை, கிராம்பு, சோம்பு, கல்பாசி சேர்த்து வதக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுல கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு அதுல ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நான் மிக்ஸி ஜார்ல மீடியம் சைஸ் 2 தக்காளியை சேர்த்து நல்லா அரைச்சு அந்த பேஸ்டையும் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி அரைச்சே சேருங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா வரும். இப்போ நான் மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அதையுமே இதுல சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டு ஒரு 5ல இருந்து ஒரு 7 நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க. நல்லா கொதி வந்த பிறகு இதுல ஒரு டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் நான் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா கூட சேர்த்துக்கலாம், நல்ல வாசனையா இருக்கும். இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்து சேருங்க, ஏன்னா இது கிரேவி கொஞ்சம் திக்கா தான் வரணும். நல்லா திக்கான பிறகு இப்ப ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க மஷ்ரூமை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சிருங்க. இப்ப பாத்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். பெப்பர் தூள் இந்த ஸ்டேஜ்லயே சேருங்க, அப்பதான் அதோட காரம் எல்லாம் சேர்த்து நல்லா பெர்ஃபெக்டா வரும். இப்ப கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஃபினிஷிங் டச்சா நான் ஒரு கியூப் பட்டர் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவுதான், உங்க சுவையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.